எப்பா அப்பா சொல்லு கண்ணு. எப்பா ஒரு 100 ரூபா கொடுப்பா. அப்பா இங்க சட்டை பாக்கெட்ல இருக்கு, எடுத்துட்டு போ. சரிப்பா. என்ன இவரு என்னத்துக்குன்னு ஒன்றும் கேட்கலையே, நல்ல மூடில் இருக்காரோ இப்படின்னு அரைஞ்சிருப்பினாய். ஒரு 1000 ரூபா கேட்டிருப்பானே, வடை போச்சே. சொல்லல ராமூர்த்தி. அவ வரலല്ലേ? என்னல சொல்லி நீ இன்னும் அவனை பெண்டாட்டி வரல? வாலு மச்சான். அக்கா பண்ணையும் இல்லை, யாருமே இல்லை. കുറച്ച് நேரம் டிவியை பார்ப்போம். இந்த நேரம் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி பார்க்க முடியும். அதுக்குள்ள கேபிள் கட்டா. அவளுக்கு காலில் நான் போய் இவ்வளவு நினைச்சிருக்கா போல. இந்த ஜென்மத்துக்கு நடக்காதே அது. வந்தா வரட்டு, சோறு போடல. இல்லையா தலை கட்டு என் அலாட்டு கேட்டியா? துறை இப்ப மட்டும் நல்லா பேசு, பெண்டாட்டி கிட்ட வந்து பேசுவியா? எல்லாம் அவனோட அப்படிதான். சரியில்ல பின்ன வை. ஏன் கண்ணு எப்ப பார்த்தாலும் செல்லும் கை மாதிரியே. செல்லு வேண்டி தந்ததுதான் உண்டு. அப்ப காது கேட்கறது இல்லையம்மா இவ்வளவுக்கெல்லாம். காத்துல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும் போல. சொல்லுப்பா, நான் கேட்டோண்டதான் இருக்கேன். உனக்கு கொம்மகாரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் நீ போட்டாளா? கேட்டு அப்பா என்ன பண்ணது, என்ன தின்னு அப்படி இப்படின்னு சில நேரம் கேட்க. ஓ மகாராணிக்கு அவ்வளோ அக்கறையோ? அவ்வளோ அக்கறை படிக்க இங்க வர வேண்டியதானே. நீ அப்ப இவ்வளவு சனம் போல நடந்த மாதிரிதான். எப்பா என்னதான் அம்மா எங்களை அடிச்சாலும் பிடிச்சாலும் கூட அம்மா இல்லாதப்புறம் ஒரு மாதிரி இருக்கு, போரா இருக்கு தெரியுமா? நீ யாருமே போவதில்லை. இல்லைன்னா அம்மா கரிச்சு கொட்டியாண்டு கிடப்பா. ஆனாலும் கூட அது ஒரு வகையில நல்லதா இருக்கும். கச்சா பிச்சான சவுண்டே கேட்க. இப்போ ஒரு ஈரம்ப சவுண்டு கூட கேட்கல. அது என்னவோ கரெக்டு தான் சோனி. சரி வா, அம்மையை கூட்டியாண்டுருவோம். நானும் வேணா வாரம் உன்னை மாட்டிக்கினேன். கொஞ்ச நாள் போட்டு மாலை. இது எத்தனை நாள் தான் சொல்லிட்டு கிடப்பியா? ஹலோ அண்ணி. என்ன தம்பி சொல்லுங்க. கக்கூசில வெள்ளமே வரல, அவசரத்துக்கு இருக்க கூட முடியல. அது இனிதான் சரி பண்ணணும் தம்பி, கொஞ்ச நாள் பொறுங்க. கொஞ்ச நாளா அட்வான்ஸ் பைசா கூட நாங்க தந்தாச்சு. நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? எல்லாம் தெரிஞ்சுதான் நீ தம்பி வந்தீங்க. இப்ப என்ன அனுசரிச்சு போக வேண்டியதானே? எல்லாம் கூட பொறுப்பில்ல, கக்கூசுக்காரையும் எப்படி பொறுக்க முடியும்? கக்கூசு பெய்யண்டு என்ன செய்ய, பேப்பர் இட்டா தொடச்ச முடியும். நேற்றுப்பா தம்பி செல்லுல பார்த்து ஏதோ ஒரு இடத்துல அந்த டிஸ்ஸு பேப்பரை வச்சுதான் தொடச்சணுமா? ஓ அப்ப நீங்க தொடங்க சரியா, உங்க கக்கூசை நாங்க பயன்படுத்தியோம். அது சரிப்பட்டு வராதுப்பா. பொம்பளை பிள்ளைய இருக்க இடமாக்க இது. ஒன்னே கக்கூசு சரி பண்ணி தாருங்க, இல்ல நாங்க தான் இருப்போம். கிட்ட தோட்டம் கிடக்கு பாத்தீங்களா, அது நமக்கு வெள்ளதாய். அங்க போய் நீங்க இருங்க சௌகரியமா. அந்த இது நல்ல வெளி காத்தோட்டமா இருக்கலாம். எப்ப என்னம்மா எப்ப சொப்ப எல்லாரும் இது போடுறதானே, நீ என்ன அடைச்சு வச்சோண்டா இருப்ப? எப்ப அடைச்சு வச்சோக்கு இது என்ன சிமெண்ட் பெய்தானே ஆகணும். என் கண்ணு ஏன் இப்படி ஓடிய நீ? எனக்கு கிட்ட வச்சோண்டு நீங்க இப்படி எல்லாம் பேசாம எனக்கு இப்படி இருக்கா கடுப்பா இருக்கு. அப்போ இனி இருந்தா சரிப்பட்டு வராதான் நான் போறேன். அதுக்கு என்ன ஓட்டப்பந்தயம் எங்க நடக்குது, நடத்துப்போ. என்ன அந்த குட்டி காக்க வெளிப்பு வந்த மாதிரி ஓடிச்சு. சீக்கிரம் ஒரு முடிவெடுங்க, இல்லைன்னா அட்வான்ஸ் பைசையை திருப்பி தாருங்க, நாங்க போறோம். எப்போ 2 വടത്തിൽ രസം എപ്പടിയാ അമത്തി തലയിലാണ് പാത്ത 2 പൈലോളം നമുക്ക് തലയിലെ ചമ്മന്തി അരപ്പാനുവ പോലെ. എന്നത്തെ പണിയത് യോസിപ്പോ 10 നാളി വരവുக்கு முன்ன இந்த வீடு எப்படி ஆகுதோ.